ஏன்னா கமலஹாசன் சார்னு சொன்னாலே அது ஒரு தனி ஒரு வைப்பு, தனி ஒரு ஸ்டைல், அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப மிஸ் ஆன மாதிரி இருந்தது. ரெண்டாவது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, விண்வெளி நாயகன் சாங் வந்து கடைசியாக போட்டு விட்டாங்க. அதுதாங்க ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த சாங்கை எவ்வளோ ரசித்தோம். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் இருந்தது. மூணாவது அது சிங்க் ஆகலை சீரியஸாகவே. ஏன்னா அந்த ஒரு சாங்கோட வைப்பு வந்து நம்ம ஆல்ரெடி போட்டு முன்னாடி பார்த்துட்டோம். அந்த வைப்பு வேணுங்கிறதுக்காண்டி தானே வந்தோம். ஸோ அந்த வைப்பு மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. மணிரத்னம் சார் மேலே வழக்கம் போல் ஒரு கோவத்தில் இருக்கும். ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப அழ வச்சிட்டாரு, ஓவர் அழுகே வச்சிட்டாரு, எதிர்பார்க்காத அழுகாது. கிளைமேக்ஸ்லலாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும், கம்பல்சரியாக ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறத தாண்டி நீங்கள் ரசிகனாக இருந்தீங்கன்னா கோபம் பயங்கரமாக வரும். அது ஒரு விஷயம் இருக்குது கிளைமேக்ஸில். அந்த கோபம் தான் எங்களுக்கும் இருந்தது. பட் என்னென்னா ரொம்ப பேசிகிட்டே இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு கமலஹாசன் சார்னாலே ஒரு ஆக்ஷன் சீன்ஸு அந்த ஒரு மாசு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது.